யோபு இழந்து போனதை 2 மடங்காக ஆண்டவர் திரும்ப கொடுத்து ஆண்டவர் அவரை மகிழ பண்ணினார், மேன்மைப்படுத்தினார். தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் அவர் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். யோபு 42:10 வாசிக்கும் போது யோபு எப்படி இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்காய் திரும்ப கொடுத்தார் என்ற சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 30 வாசிக்கும் போது தாவீது தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், தனக்கு உண்டான உடைமைகள், இழந்து போன எல்லாவற்றையும் எப்படி திரும்ப பெற்றுக்கொண்டார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தாவீதனுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் இழந்து போக காரணம் என்ன, இழந்து போனதை தேவன் திரும்ப கொடுக்க காரணம் என்ன, இதை நாம் அறிந்து கொள்ளணும். இன்றைக்கு வியாபாரத்தை நீங்கள் இழந்து வந்திருக்கலாம், சொத்துக்களை இழந்து வந்திருக்கலாம், சில நன்மைகளை இழந்து வந்திருக்கலாம், சரீர ஆரோக்கியத்தை இழந்து வந்திருக்கலாம். அப்படி சில இழப்புகளை சந்தித்து ஒரு கேள்வியோடு, சோர்வோடு இந்த இடத்தில் வந்திருக்கலாம். இழந்து போனதை தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டுமானால் இந்த இழப்புக்கு என்ன காரணம், நான் இழந்து போக காரணம் என்ன, முதலாவது அதை நாம் உணர வேண்டும். 2வது, இழந்து போனதை எப்படி திரும்ப பெற்றுக்கொள்ளுவது, அதை அறிந்து நம்மை ஜெபிக்க வேண்டும். தாவீதனுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் இழந்து போனதற்கான காரணத்தை முதலாவது அறிந்து கொள்ளுவோம். இந்த 1 சாமுவேல் 30 வாசிக்கும் போது தாவீதும் அவனுடைய மனைவி, பிள்ளைகள், அவனோடு கூட இருந்தவர் 600 பேர் தாவீதோடு கூட இருந்தவர்கள். சவுல் ராஜா ஆட்சி செய்த போது தாவீதை அவன் கொலை செய்யும்படி தேடினான், தாவீதை அழித்து விடும்படி அவன் தேடினான். கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார் என்பதை அறிந்தபடியினால், ஆகவே தாவீது இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தால் நமக்கு ஆபத்து என்று சொல்லி பெலிஸ்தருடைய தேசத்திற்கு வந்து அங்கிருக்கிற ராஜாவினிடத்தில் வந்து, ஆகீஸ் என்று சொல்லக்கூடிய ராஜாவினிடத்தில் வந்து அடைக்கலம் தேடி அங்கே ஒரு பட்டணத்திலே தங்கி இருக்கிறார். அங்கிருக்கிற ஒரு பட்டணத்திலே வாசம் பண்ணுகிறார். அந்த பட்டணத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய 600 வீரர்களோடு சேர்ந்து பல இடங்களிலே போய் அவர் யுத்தம் பண்ணி கொள்ளையடித்து கொண்டு வருவார். ஒரு நாள் அவர் போயிருந்த சமயம் அமலேக்கியர்கள் வந்து தாவீது இருந்த பட்டணத்தை சுட்டரித்து அவனுடைய மனைவி, பிள்ளைகள், உடைமைகள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள். ஒருவர் கூட மீதி வைக்கவில்லை. இவங்க போனவர்கள் திரும்பி வந்தபோது பார்த்தால் குடும்பத்தார் யாருமே இல்லை, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார்கள். இருதயம் கலங்குகிறது. தாவீது மிகவும் அழுகிறார். தாவீது எல்லாரும் குற்றம் சொல்லுகிறார்கள், உம்மாலதான் எனக்கு இந்த பிரச்சனை, உம்மாலதான் இந்த இழப்பு என்று தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறார். இழந்து போன அந்த சூழ்நிலையில, நெருக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில தாவீது தத்தளிக்கிறார். தாவீது இழந்து போக என்ன காரணம்? அவருடைய தவறான தீர்மானம். அவர் எடுத்த ஒரு தவறான தீர்மானம்தான் அவருடைய இழப்புக்கு காரணம். நீங்க யோசித்து பாருங்க, உங்களுடைய வியாபாரத்துல, உங்களுடைய தொழில்ல ஏன் இவ்வளவு பெரிய இழப்பு, ஏன் இவ்வளவு பெரிய சரிவு வந்தது, ஏன் இந்த அளவிற்கு நாம ஸ்தம்பித்து போனோம், இந்த அளவுக்கு பாதிப்பு வந்தது? நீங்க எடுத்த ஒரு தவறான தீர்மானமாய் இருக்கலாம். நீங்கள் 1 சாமுவேல் 27 1 வாசிக்கும் போது தாவீது எடுத்த தவறான தீர்மானம் என்ன என்பதை அறிய முடியும். நான் என்றைக்காவது ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன், அதனால நான் பெலிஸ்தருடைய தேசத்தில் போய் குடியிருப்பேன் என்று தன் இருதயத்திலே யோசித்தான். தாவீது எடுத்த தீர்மானம் தாவீதுக்கு நெருக்கம். சவுல் தேசத்தை ஆளுகிற ராஜா தன்னுடைய இராணுவத்தோடு தாவீதை கொல்ல தேடுகிறான். வனாந்தரத்திலே தாவீது ஓடுகிறார். ஒவ்வொரு நாளும் உயிர் பிழைப்பது கடினமான சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் அவரை பாதுகாக்கிறார். சவுலின் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை, தேவன் அவரோடு கூட இருந்து பாதுகாக்கிறார். இப்ப தாவீது ஒரு தீர்மானம் பண்ணுகிறார்,
இங்கிருந்த சவுல் ஒரு நாள் என்னை கொண்டு போடுவான், ஆகவே நான் பெலிஸ்தருடைய தேசத்திற்கு போகிறேன். தவறான ஒரு முடிவு இங்குதான் தாவீது எடுக்கிறார். தன் இருதயத்திலே யோசித்தான் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 23 அதிகாரம் 2வது வசனம் 4வது வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தால், ஒரு யுத்தத்திற்கு போகும்போது கூட தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார், இந்த யுத்தத்துக்கு போகலாமா, எனக்கு ஜெயம் கொடுப்பீரா? ஆண்டவர் சொல்றார், நீ போ, உனக்கு வெற்றி தருவேன். திரும்பவும் யுத்தத்துக்கு போகும்போது திரும்ப விசாரிக்கிறார். தாவீதுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, எதை செய்தாலும் கர்த்தரிடத்தில் கேட்டு விசாரித்து செய்கிற ஒரு பழக்கம். அப்போ அங்கெல்லாம் கர்த்தர் வெற்றி கொடுத்தார். ஆனா இந்த இடத்துல வரும்போது இருதயத்தில் யோசித்தான், கர்த்தரிடத்தில் கேட்கவில்லை, கர்த்தரிடத்தில் விசாரிக்கவில்லை, கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கவில்லை. சூழ்நிலைகளை தாவீது பார்க்கிறார். பயப்படுகிற சூழ்நிலை, ஆபத்தான சூழ்நிலை. ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்காம தாமே ஒரு முடிவெடுக்கிறார். நான் பெலிஸ்தருடைய தேசத்திற்கு போய்விட்டால் சவுல் என்னை தேட மாட்டான். அதுதான் உடைய இழப்புக்கு முதலாவது காரணம். பிரியமானவர்களே, நீங்க வியாபாரத்தை ஆரம்பிக்க முன்னால ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்களா? ஒரு தொழிலை முதலீடு செய்வதற்கு முன்பாக ஆண்டவரிடத்தில் கேட்டு அவருடைய ஆலோசனையின்படி செய்கிறீர்களா? நீங்க எதை செய்தாலும் தேவனிடத்தில் விசாரித்து செய்கிறீர்களா? தாவீதுக்கு முதல்ல அந்த பழக்கம் இருந்தது. இந்த காரியத்தில் தவறு செய்து விட்டால் தவறான முடிவு, தவறான தீர்மானம். எல்லாரும் சொல்றாங்க, இப்போ இந்த இடத்துல கடை ஆரம்பிச்சா ஜேனி வந்துடலான்னு சொல்லி அப்படி போய் ஆரம்பிச்சேன், எல்லாம் நஷ்டமாகி விட்டது. இப்போ இந்த தொழில முதலீடு பண்ணுனா உங்களுக்கு லாபம் கிடைச்சதுன்னு சொன்னாங்க, அதனால முதலீடு பண்ண, எல்லாம் போய்விட்டது. மனுஷருடைய ஆலோசனை, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று கவனித்தோமா? அப்ப அதை நம்ம உணர வேண்டும். நீங்க இழந்து போக காரணம் என்ன என்றதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். அது ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட வேண்டும். தாவீது இழந்து போக காரணம் அதுதான். இழந்து போனதை திரும்ப பெற என்ன பண்ணணும்? தாவீது என்ன பண்ணினார்? இப்ப தாவீதுடைய வாழ்க்கையில என்ன பாருங்க, தாவீது அவருடைய மனைவி, பிள்ளைகள், சொத்துக்கள் எல்லாத்தையும் அமலேக்கர் கொண்டு போயிட்டாங்க. கிராமத்தை சுட்டரிச்சுட்டாங்க, பட்டணத்தை. தாவீது திரும்பி வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை. 600 பேரும் கொதிச்சு நிக்கிறாங்க. மனைவி பிள்ளைகளை இழந்துட்டாங்க. எல்லாரும் தாவீதுக்கு நேரா திரும்பிட்டாங்க. ஒன்னாலதான் தாவீதே, ஒன்னாலதான் நாங்க பாதிக்கப்பட்டுட்டோம். நம்ம இஸ்ரவேலில இருந்திருக்கலாம், இந்த அந்நிய தேசத்துக்கு நீ தான் கூட்டிக்கிட்டு வந்த, நீ தான் கொள்ளையடிக்க கூட்டிட்டு போன, ஒன்னால் தான் நாங்க பாதிக்கப்பட்டு நிற்கிறோம். தாவீதை கல்லெறிஞ்சு கொல்லணும்ன்றாங்க. நெருக்கப்பட்ட ஒரு நிலைமை. தாவீது அப்பதான் கலங்கி அழுகிறார். தனக்கு பலன் இல்லாமற் போக மட்டும் அழுதாராம். எல்லாத்தையும் இழந்துட்டனே அப்படின்னு அழுகிறார். அந்த சூழ்நிலையில 3 காரியம் செய்கிறார். முதலாவது காரியம் 1 சாமுவேல் 30 அதிகாரம் 6 வசனம் பாருங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இனிமே அவ்வளவுதான் முடிந்தது என்று சோர்ந்து போய்விடவில்லை. நான் ஏன் உலகத்துல வாழணும்? எல்லாரும் என்ன குற்றப்படுத்துறாங்க. என் மனைவி பிள்ளைகளை நானும் தான் இழந்து நிக்கிறேன். எல்லாருடைய இழப்புக்கு நான் காரணமாயிட்டேன். செத்து போகிறேன்னு தீர்மானம் பண்ணவில்லை. அப்பதான் மறுபடியும் கர்த்தருக்குள்ளே தாவீது வருகிறார். இதுவரைக்கும் கர்த்தர் இல்லாமலே பிரயாணப்பட்டு விட்டார். சொந்த ஆலோசனையில, சொந்த தீர்மானத்துல, சொந்த திறமையில இதுவரைக்கும் எல்லாத்தையும் செய்து கொண்டு வந்த தாவீது இப்பதான் உணர்கிறார். கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தினார். ஆண்டவரே, உம்மை விட்டு நான் விலகிவிட்டேன், உம்முடைய ஆலோசனை கேட்காமல் நடந்து விட்டேன், இந்த மாதிரி தவறுகளை செய்து விட்டேன், நீர் என்னை பலப்படுத்தும். கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ எல்லாவற்றையுமே இழந்து நிற்கலாம். மரணம் முடிவு அல்ல, தற்கொலை முடிவு அல்ல, வியாபாரத்தை விட்டு ஊரை விட்டு ஓடுவது முடிவு அல்ல.
அதே இடத்துல நீங்கள் இழந்து போனதை திரும்ப கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவர். கர்த்தருக்குள்ளே உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தருக்குள்ளே உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். மறுபடியும் உங்களுடைய வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். தேவன் பக்கமாய் திரும்புங்கள். இழந்து போன தாவீதே, கர்த்தர் பக்கமாய் திரும்பு. மறுபடியும் கர்த்தருக்கு உன்னை ஒப்புக்கொடு. மறுபடியும் உங்களுடைய வழிகளை செவ்வை பண்ணிக் கொள்ளுங்கள். தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தினார். மறுபடியும் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்க, ஜெபிக்க ஒப்புக்கொடுங்க, வசனத்தை தியானிக்க ஒப்புக்கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமான சபையோடு சேர்ந்து ஊழியத்துக்கு போங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. உங்க பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இழந்து போனதை திரும்ப பெறுவீங்க. இரண்டாவது 1 சாமுவேல் 30:8. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். இப்பதான் முந்தின நிலைமைக்கு தாவீது வருகிறார். ஆண்டவரிடத்துல கேட்காம விசாரிக்காம பெலிஸ்தருடைய தேசத்துக்கு வந்து விட்டார். இப்போ இழந்து போன நிலைமையில தாவீது என்ன பண்ணுகிறார்? அவசர முடிவெடுக்கல. தாவீது பெரிய யுத்த வீரன், எவ்வளவு பெரிய சேனைக்குள்ள பாய்ந்து போவார். அந்த மாதிரி கர்த்தர் அவரை பழக்க வைத்து விட்டார். அவர் போய் ஒரு இடத்துல தோல்வி அடைந்ததாக சரித்திரம் இல்லை. என் மனைவி பிள்ளைகளை கொண்டு போனானே, நான் போய் யுத்தம் பண்ணி கொண்டு வரலாம், வாருங்கள் என்று 600 பேரை கூட்டிக் கொண்டு புறப்படவில்லை. முன்பு செய்த தவறை தாவீது திரும்ப செய்யவில்லை. தாவீது கர்த்தரிடத்திலே விசாரித்தான். முழங்கால் போடுகிறார், கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவரே, என் மனைவி பிள்ளைகள் எங்கள் சொத்துக்கள் எல்லாத்தையும் சத்துருக்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, நாங்க பின்தொடர்ந்து போகணுமா? ஆண்டவரே, நாங்க பின்தொடர்ந்து போறோம், எங்களுக்கு வெற்றி கொடும் என்று ஜெபிக்கவில்லை. நல்ல கவனிங்க தாவீதினுடைய ஜெபத்தை. என் மனைவி பிள்ளைகள் சொத்துக்கள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, நான் போய் யுத்தம் பண்ணி அதை கொண்டு வரணும், என்னை ஆசீர்வதிங்க, என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லவில்லை. நான் பின்தொடர்ந்து போக வேண்டுமா? நீர் அதையெல்லாம் திரும்பி தருவீரா? ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறார். இப்பதான் முந்தின நிலைமைக்கு தாவீது வருகிறார். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இழந்து போன இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யணும்? கர்த்தர் சொல்லுகிறார், போ, நீ பின்தொடர்ந்து போ, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய், ஒன்று குறைபடாது, அத்தனையினை திருப்பிக் கொள்ளுவாய். இதுதான் வாக்குத்தத்தம். நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, உங்களுடைய வழிகளை மறுபடியும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, மறுபடியும் ஆண்டவருக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுவார், எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய். உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். தாவீதே, இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய். இழந்து போன வியாபாரம் திரும்ப வரும். இழந்து போன நிலங்கள் உனக்கு திரும்ப கிடைக்கும். நீ இழந்து போன சொத்துக்கள் உனக்கு திரும்ப வரும். இழந்து போன இடங்களை நீ திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய். தாவீதை திடன்கொள், நீ திருப்பிக் கொள்ளுவாய். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். தாவீத மாதிரி கர்த்தரிடத்தில் விசாரிங்க. கடைசியாக 1 சாமுவேல் 30:8 வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். ஆண்டவர் சொல்றார், தாவீதை பின்தொடர்ந்து போ, எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். அவங்க பெரிய சேனை, ஒரு நாட்டினுடைய ராணுவம். நீ பயப்படாத, நீ போ, நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன்ல, நான் கூட இருப்பேன்ல தாவீதே, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். Go and fight. You will bring back all the things. எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வருவ, தைரியமா போ. ஆண்டவர் சொல்லுகிறபடி தாவீது வீறு கொண்டு எழும்பினார். 600 பேர் போறாங்க. போகிற வழியில 200 பேர் விடாய்ச்சிட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க, உட்கார்ந்துட்டாங்க. 400 பேரிட போகிறார். பெரிய ஒரு ராணுவத்தை நீ வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஒரு நாள் சாயங்காலம் யுத்தம் ஆரம்பிக்கிறது, அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும். ஒரு நாள் சாயங்காலம் ஆரம்பிச்ச யுத்தம், அடுத்த நாள் சாயங்காலம் 24 மணி நேரம் தாவீது நின்று யுத்தம் பண்ணுகிறார். பெரிய ராணுவத்தையே சிதறடித்து ஒன்று கூட இழக்காமல் எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வருகிறார். அந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். Go and fight. போய் தைரியமா பிசினஸ் பண்ணுங்க, தைரியமா முயற்சி பண்ணுங்க. தாவீதே, போய் யுத்தம் பண்ணு, நான் எல்லாவற்றையும் திரும்ப தருவேன். ஆண்டவர் சொல்லுகிறார்.
உங்க கடமை செய்யுங்க. கர்த்தர் சொல்லுவதை செய்யுங்க. ஆண்டவர் என்ன ஆலோசனை கொடுக்கிறாரோ அதை செய்யுங்க. வேலையில உண்மையா செய்யுங்க. உண்மையா உழைங்க. சோம்பேறியா இருக்காதங்க. கடினமா உழைக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப தருவேன், எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுவேன். கண்களை மூடுங்க. தகப்பனே, அருமையான நம்முடைய பிள்ளைகளுடைய அர்ப்பணிப்பை நீர் பார்க்கிறீரப்பா. உடைந்த உள்ளத்தோடு தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. மறுபடியும் தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்க. தாவீதுக்கு இரக்கம் பாராட்டின தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். என்னுடைய வியாபாரம் புதிதாய் மாறும். இனி உங்களுடைய குடும்பம் புதிதாய் மாறும். இனிமேல் நன்மைகள், புதிய நன்மைகள் வரும். புதிய வழிகள் திறக்கப்படும். அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும். வனாந்தரத்தில் வழி உண்டாகும். அவாந்தர வழியில் ஆறுகள் உண்டாகும். கடன் பிரச்சனை நீங்கி இனி நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய சுகத்துக்காக நான் செபிக்கிறேன். அவருடைய சரீரத்தில் பூரண சுகம் உண்டாக நான் செபிக்கிறேன். இந்த பொல்லாத ஆர்த்ரைட்டிஸ் வியாதி, வாத வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. எலும்புகளுக்குள்ளே, நரம்புகளுக்குள்ளே வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரை நடக்க முடியாதவர்கள் இயேசுவின் நாமத்தில் நடப்பார்களாக. கால்களுக்குள் வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. நிராசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம்.